தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஓடியாங்க, ஓடியாங்க. நல்ல செய்தி, நல்ல செய்தி. என்ன தெரியுமா? கருணாநிதி குடும்பத்துக்குள்ள அடிதடி, சண்டை, மண்டை உடையப் போகிறது. ஆனா என்னன்னா, இந்த குடும்பத்துக்குள்ள வழக்கமா பிரச்சனை, சண்டை அப்படின்லாம் வந்ததுன்னா, ஊர்ல இருக்கிறவங்கள தான் கொளுத்துவாங்க. எப்படின்னா, தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிந்தது பார்த்தீங்களா? கொளுத்தினானுங்க பார்த்தீங்களா? வெடிகுண்ட வீசினாங்க பார்த்தீங்களா? அந்த உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்துன்னு போய் அடிச்சு, உடைச்சு 3 பத்திரிகையாளர கொளுத்தினாங்க பாருங்க. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுமே தவிர, கருணாநிதி குடும்பத்திற்கு எந்த சேதாரமும் ஏற்படாது என்றாலும் கூட, இப்பொழுது அடித்துக் கொள்வது யார் அப்படின்னா, அந்த ஃபேரக்ஸ் பேபி மாரி மூஞ்சிய வச்சிருப்பான் பாருங்க. அந்த தயாநிதியும், அவன் அண்ணன் கலாநிதியும் 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். எதற்காக என்றால், கலாநிதி ஒரு திருட்டு பயல் என்று சொல்லி நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார் தயாநிதி மாறன். ஒரு திருட்டு பய இன்னொரு திருட்டு பயலை பார்த்து திருடன்னு சொல்றத இங்க தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா, தயாநிதி மாறன் கதை தான் நமக்கு தெரியுமே. பள்ளம் தோண்டி திருடுனவன் இல்லையா? இப்போ என்ன கதை அப்படின்னா, கருணாநிதி குடும்பம் தான் வழக்கமா எல்லாருக்கும் அல்வா குடுக்கும். அந்த திருட்டு குடும்பத்துக்குள்ளேயே உள்ள உள் திருட்டு ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கருணாநிதியுடைய மனைவிகளில் ஒருவரான தயாளு அம்மாளையும் இதற்கு சாட்சியாக இழுத்திருக்கிறார் தயாநிதி மாறன் அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது சம்மந்தப்பட்ட விவரங்கள் ஒரு புறம் அதை வந்து நான் தெளிவாக படித்தே சொல்கிறேன். அந்த நோட்டீஸில் என்னென்ன இருக்குன்றதை படித்தே சொல்கிறேன். 2 நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் தயாநிதி மாறன். ஒன்று அக்டோபர் 2024 அனுப்பியிருக்காரு. இன்னொன்று இப்போது ஜூன் 10ஆம் தேதி 2025 அனுப்பியிருக்காரு. மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் தயாநிதி மாறன் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு கலாநிதி மாறன் தரப்பிலிருந்து சரியான பதில் வரவில்லை. மாறாக இந்த விஷயம் பூதாகாரமாக வெடித்துவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய சகோதரியான அன்புக்கரசி அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் காசை கொடுத்து அமுக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டையும் தயாநிதி மாறனே வைக்கிறார் அப்படின்றது தான் இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. வழக்கம் போல் எந்த மீடியாவும் இதை வந்து எடுத்து பேசலை. ஆனால் இந்த விவரங்கள் எல்லாம் இப்போ வெளியே வெட்ட வெளிச்சமாகி வந்திருக்கின்றன. அதனால் இதை பற்றி நான் படிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காருனாக்க, தயாநிதி மாறன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சன் டிவி என்பது சன் டிவி நெட்வொர்க். இதை பார்த்து படிக்கிறேன். ஏன்னா அந்த தகவல்கள்லாம் வந்து அவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை அப்படியே படிக்கணுன்றதுக்காக. சன் டிவி நெட்வொர்க் அப்படின்றது வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு ஊடக நிறுவனம் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பங்குகள், அந்த பங்குகள் பரிவர்த்தனையில் ஒரு சில ஃப்ராடு வேலை நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை தான் வந்து தயாநிதி மாறன் வைக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, கலாநிதி மாறன் அவர்களும், கலாநிதி மாறன் தான் அதோடைய நிறுவன தலைவராக இருக்கிறார், சேர்மனாக இருக்கிறார். அவரும் அவருடைய மனைவி காவேரி மாறன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃப்ராடுத்தனத்தை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. அதில் என்னென்னா, சீட்டிங், ஏமாற்றுதல், அது மட்டும் இல்லாமல் பணத்தை சுருட்டி கொள்ளுதல், இதெல்லாம் வந்து கருணாநிதி குடும்பத்திற்கே கைவந்த கலை என்கிற நிலையில் அதில் வந்து கலை தேர்ந்தவர்களாக கலாநிதி மாறனும் அவரது மனைவியும் இருக்கிறார்கள். உண்மையிலேயே கருணாநிதி பெருமைப்படுவார். ஆனால் என்னென்னா, இங்கே ஏமாற்றி இருப்பது கருணாநிதி குடும்பத்தையே என்பதனால் அவர் கொஞ்சம் வருத்தப்படலாம் அப்படின்றது தான். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, 2003 அவருடைய தந்தை திரு முரசொலி மாறன் அவர்கள், அவர் வந்து மறைந்த முரசொலி மாறனும் எம்கே தயாளு, அதாவது கருணாநிதியுடைய மனைவிகளில் ஒருவரான தயாளு அம்மா, இவங்க 2 பேரும் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்க. ஆனால் ஜூன் 10, 2025 கொடுத்துருக்கின்ற அந்த நோட்டீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, கலாநிதி மாறனுக்கும் காவேரி மாறனுக்கும் காவேரி மாறனுக்கும் இன்னும் ஒரு 7 பேருக்கும் வந்து அந்த நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய தந்தை உடல்நிலை மோசமாக இருந்த அந்த தருணத்தில் குடும்பமே அவருடைய உடல்நிலை பற்றி கவலை கொண்டிருந்த பொழுது, கலாநிதி மாறனும் அவரது மனைவியும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் அந்த பங்குகளை எல்லாம் எப்படி ஆட்டையை போடுவது என்று சதித்திட்டம் தீட்டினார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு, கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் வைக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, செப்டம்பர் 2003 அவருடைய தந்தை வந்து உடல்நிலை மோசமாக இருந்த அந்த காலகட்டம், அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 2003 வந்துட்டு உங்களுடைய முதல் திருட்டுத்தனம் ஆரம்பித்தது. அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னாக்க, 2003 நம்மளுடைய தந்தை அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்த அந்த காலகட்டத்தில் செப்டம்பர் 2003 கிட்டத்தட்ட 2500 3000 ரூபாய்க்கு, 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பங்குகளாக சன் டிவியுடைய பங்குகள் இருந்தது. ஆனால் அதை வெறும் 10 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பங்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானம் என்று சொல்லி நீங்கள் கிட்டத்தட்ட 12 லட்சம் பங்குகளை 1,20,00,000 ரூபாய்க்கு கொடுத்து நீங்கள் வாங்கி கொண்டு விட்டீர்கள்.
உங்கள் பெயருக்கு மாற்றிக்கொண்டு விட்டீர்கள். இதில் மற்ற பங்குதாரர்களுக்கு நீங்கள் தகவலே தெரிவிக்கலை. இது வந்து மிகப்பெரிய குற்றச்செயல் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கலாநிதி மாறனுக்கு அதற்கு முன்னால் எந்த பங்கும் கிடையாது. ஆனால் இதை செய்ததற்கு அப்புறம் இந்த குடும்பத்துடைய பங்கிலிருந்து கலாநிதி மாறனுக்கு என்று அந்த பங்கு போய்விட்டது. அப்போ அந்த கருணாநிதி குடும்பத்துடைய பங்கு என்பது 50%லேருந்து 20% குறைந்து விட்டது. இந்த சதித்திட்டத்தை கலாநிதி மாறனும் காவேரி மாறனும் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி மாறன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். அடுத்து இது குறித்து சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ், அதாவது மோசமான குற்ற செயல்கள் குறித்த அந்த விசாரணை ஆணையத்தை நாங்கள் அணுகப் போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு மிரட்டலையும் விட்டிருக்கிறார். அதை நோட்டீஸாகவே அவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் செய்திருப்பது கிரிமினல் குற்றம் அப்படின்றதான் அவர் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 1,20,00,000 ரூபாய்க்கு 12 லட்சம் பங்குகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அப்படி எடுத்துக்கொண்டதனால் உங்களுக்கு 3,500 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கிறது. அந்த 3,500 கோடி ரூபாய் என்பது 2003 கணக்குப்படி 3,500 கோடி என்றால் இன்றைக்கு எவ்வளோ வந்திருக்க வேண்டும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பங்குகளிலிருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் அது ஒரு ஆண்டில் மட்டும், அதாவது 2023 மட்டும் உங்களுக்கு 5,926 கோடி, எம்மாடியோ அவ்வளோ வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் 2024 455 கோடி வந்திருக்கிறது. இதெல்லாம் திமுககாரன் பணம். 200 ரூபாய்க்கு இங்கேயும் அலைஞ்சு கூங்கின்னு இருக்கான். இன்பநிதி வாழ்க, இன்பநிதியை பார்த்து விட்டா நான் செத்து போனேன்னு. குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் 5,000 கோடி திருட்டான்னு அவன் சொல்கிறான், அவன் 6,000 கோடி திருட்டான்னு இவன் சொல்கிறான், இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி திருட்டான்னு வேற ஒருத்தன் சொல்கிறான். இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு நாடு, என்னத்த சொல்கிறது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இது என்ன சொல்லுதுன்னா, 2006 கருணாநிதி குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வந்தது தெரியுமா? ஏற்கனவே நான் சொன்னேன்ல. அந்த சண்டையே எதனால் வந்தது என்றால், தயாளு அம்மா அவர்களிடம் 100 கோடி ரூபாயை கொடுத்து விட்டு அந்த பங்குகளை எல்லாம் இவர்கள் பெயருக்கு வாங்கி கொண்டு அந்த பங்குகளை இவர்கள் பொதுவில், அதாவது IPO என்று சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் என்று அப்படி கொடுத்து விட்டார்கள். அப்படி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்காக நாங்கள் செல்லப் போகிறோம் என்று தெரிவிக்காமலேயே இவர்கள், அதாவது பங்குதாரர்களிடம் தெரிவிக்காமலேயே அவர்களிடமிருந்து பங்கை வாங்கி கொண்டு இவர்கள் விற்று விட்டார்கள் சந்தையில். சந்தையில் விற்றதில் இவர்களுக்கு கிடைத்த லாபம் கிட்டத்தட்ட 750 கோடி அப்படின்றது தான் அப்பொழுது குற்றச்சாட்டு. அதுதான் அழகிரி கேள்வி கேட்டார் அப்படின்றதுக்காக கருத்து கணிப்பின் திசை மாற்றப்பட்டு அந்த குடும்ப சண்டை என்பது தினகரன் அலுவலகம் உடைய பத்திரிகை அலுவலகத்துடைய அந்த தாக்குதலில் போய் முடிந்தது. 3 பேர் இறந்து போனார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, மல்லிகா மாறன் அவர்களுக்கு, அதாவது முரசொலி மாறன் அவர்களுடைய மனைவியும் கலாநிதி தயாநிதியுடைய தாயாருமான மல்லிகா மாறன் அவர்களுக்கு 31/12/2005 அன்று நீங்கள் 10 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 10,5 கோடி ரூபாய் கொடுத்ததாக நீங்கள் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. அதுவும் தவறான தகவல். அப்படி எந்த பணமும் வழங்கப்படவில்லை. ஸோ அதுவும் ஏமாற்று வேலை. இது மக்கள், அதாவது நீங்கள் பொது சந்தையில் உங்களுடைய பங்குகள் இருக்கும் பொழுது நீங்கள் மக்களுக்கு தவறான தகவலை கொடுத்திருக்கிறீர்கள். இது கிரிமினல் குற்றம் அப்படின்னும் குற்றம் சாட்டியிருக்கிறார் தயாநிதி மாறன். அது மட்டும் இல்லாமல் இந்த திருட்டு வேலையிலிருந்து வரக்கூடிய அந்த கிரிமினல் ப்ரொசீட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பணத்தை நீங்கள் சன் டைரக்ட் பிரைவேட் லிமிடெட், கல் ரேடியோஸ் பிரைவேட் லிமிடெட், கல் ஏர்வேஸ் அப்படின்னு விமான நிறுவனம், அப்புறம் கல் பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், சன்ரைசஸ் அப்படின்னு ஹைதராபாத், நீங்கள்லாம் கூட பார்க்குறீங்க இல்லையா, அந்த காவியா மாறனா அந்த அப்பா நின்றுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக ஆக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த நிறுவனத்துக்கும் இதுக்கெல்லாம், அது மட்டும் இல்லாமல் சவுத் ஏஷியன் எஃப்எம், ஒரு எஃப்எம் நிறுவனம், அப்புறம் சன் பிக்சர்ஸ், இது எல்லாரையும் வச்சு படம் எடுக்கிறாங்க, சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லாரையும் வச்சு படம் எடுக்கிறாங்க இல்லையா அது. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு கிரிக்கெட் டீமா, சவுத் ஆஃப்ரிக்காவில் தனியாக ஒரு ப்ரைவேட் கிரிக்கெட் டீமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க இதில் இங்கிலாந்தில் ஒரு கிரிக்கெட் டீமை வைத்திருக்கிறார்களாம். இதை தவிர்த்து ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தையும் இவர்கள் பங்கு வைத்திருக்கிறார்கள். இப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு நீண்டு கொண்டே போகிறது. இதெல்லாம் எங்களுடைய பணம், குடும்ப பணத்தை எடுத்து நீங்கள் அபகரித்து கொண்டு விட்டீர்கள். குடும்பமே திருட்டு பணத்தில் தான் ஓடியது, வித்தவுட் டிக்கெட்டில் தான் இதெல்லாமே வருது. இருந்தாலும் இதையெல்லாம் இப்போ நம்ம ஏன் சொல்ல வேண்டி இருக்குன்னா, இந்த குற்றச்சாட்டையெல்லாம் நோட்டீஸில் அவர் அனுப்பியிருக்கிறார். கடந்த ஆண்டே அனுப்பியிருக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி 2வது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். கடந்த ஆண்டு அனுப்பியதற்கு அப்புறம் அன்புக்கரசி அப்படின்னு அவங்களுடைய சகோதரிக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் தாஜா செய்து விட்டீர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இப்படியாக நீங்கள் அபகரித்த பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை என்றால் சட்டப்படி உங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு அவர் ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி 2024 அதில் நாங்கள் ஏற்கனவே
இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம், நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அதுக்கப்புறம் அன்புக்கரசியை மட்டும்தான் நீங்கள் 500 கோடி கொடுத்து சமாளிச்சிருக்கீங்க. இந்த கதையெல்லாம் நடக்காது. அன்றைய தேதியில் இருக்கக்கூடிய அந்த 3500 கோடியை வட்டியோட இப்போ எங்களுக்கு செட்டில் பண்ணணும், கருணாநிதி குடும்பத்துக்கு செட்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நோட்டீஸுக்கு பின்னால் கருணாநிதி குடும்பம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? காசுன்னா சமாதிக்குள்ளே இருக்க கருணாநிதி எழுந்து வந்துடுவாப்புல, சரியா? அப்படி இருக்கும்பொழுது இவங்க விடுவாங்களா? அதனால் கலாநிதி மாறனுக்கு எதிராக ஒட்டுமொத்த கருணாநிதி குடும்பமும் திரும்புகிறதா அப்படின்றது தான் இப்பொழுது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி. இதற்கான விடை கலாநிதி மாறன் தரப்பிலிருந்து வரணும். அல்லது கலாநிதி மாறனையும் தயாநிதி மாறனையும் கூப்பிட்டு ஸ்டாலின் சமரசம் செய்வாரா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் இந்த குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதை உள்ளபடியே வரவேற்கிறேன். இவங்க அடிச்சுட்டு நாசமாக போகட்டும் என்பதனை என்னுடைய ஆசை, எதிர்பார்ப்பு, கோரிக்கை என்று வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.